அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜி மனுவிற்கு அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் ஜனவரி 22ஆம் தேதி, அதாவது கடந்த 22ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய தேதி நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட 3 வழக்குகளின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இந்த வழக்கின் விசாரணையை துவங்கக்கூடாது என்றும் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவுக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் வழக்கின் விசாரணையை முடக்கி குற்றச்சாட்டு பதிவையும் சாட்சி விசாரணையையும் தாமதப்படுத்தும் நோக்கில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் சாட்சி விசாரணையை தள்ளி வைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை தவிர குற்றச்சாட்டுக்கள் பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் போதுமான எந்த காரணமும் இல்லாததால் விசாரணை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜியினுடைய இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதான மோசடி குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளதால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோர முடியாது என்றும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் செந்தில் பாலாஜியின் மனு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை போன்றது எனவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை பதில் மனுவுக்கு பதிலளிக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து விசாரணையை நாளை மறுநாள், அதாவது ஜனவரி 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.